ஒரு பயங்கரமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இந்த படத்தோட பேரை லாஸ்ட்ல சொல்றேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோட வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்கல. பெருசா அவனுக்கு சந்தோஷமே இல்லை. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தன் சுத்தி இருக்கிறவங்க யார் சந்தோஷமா இருந்தாலும் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்களோட சந்தோஷத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் அவனோட வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி மாதிரியும் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இன்னும் அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்படி இருக்கையில இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து காலையில ஏஞ்சி பல்லு வலிக்கு கீழே போய் குளிச்சு முடிச்சு அவர் போய் அவரோட டேபிள்ல உட்காராரு. இவர் ஏஞ்சி வந்தாருல ஒரு அபார்ட்மெண்ட், அதுல இருந்து ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து வீட்டுல இத்தனை பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேலைக்கு போயிருது. இதுக்கப்புறம் கட் பண்ணா தெரியுது, இவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஏஞ்சி வந்தாருல, அந்த அபார்ட்மெண்ட் அவரது கிடையாது. என்னடா அப்படின்னு பாக்கல, அந்த அபார்ட்மெண்ட் இருக்க அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிற இவர், இதுக்கு மேல அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். நம்மளால என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லா அபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்பேர் கீ இருக்குல்ல, அந்த ஸ்பேர் கீயை வச்சு அந்த பொண்ணு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இவர் உள்ள போய் அந்த கட்டில கீழே படுத்துக்குவார். அந்த பொண்ணு வந்து டயர்ட்ல தூங்கினதுக்கு அப்புறம் ஏஞ்சி போய் அந்த பொண்ணு மயக்கமடைய செய்து அதுக்கப்புறம் இவரும் அந்த பொண்ணு கூடயே படுத்துவார். காலையில எழுந்துச்சு அந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணோட பாத்ரூம்குள்ளேயே போய் அந்த பொண்ணோட ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணிட்டு அந்த ப்ரஷ்ஷை எங்கேருந்து எப்படி எடுத்தாரோ அங்கே அப்படியே அந்த பொண்ணுக்கு டவுட் வராத அளவுக்கு வச்சுட்டு தலைவன் திருப்பி கையில் வந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். இப்படி ஒரு சைக்கோத்தனமான ஆளு. இதுக்கப்புறம் அந்த கதையில அந்த பொண்ணு எப்படி சந்தோஷமா இருந்தா, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரியை கேட்கும் போது கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல, செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.